பாருங்களேன், வழக்கமா அவர் இப்படி வலது கையை தான் டேபிள்ல ஊனி வைப்பார். இப்ப அவர் இடது கையை ஊனி வைக்கின்றார். ஒருவேளை அவர் இடதுசாரியுடன் சமரசம் செய்து கொண்டு விட்டாரா? போதா குறைக்கு ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஏதோ இலுமினாட்டி சதி அப்படின்னு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. டிவிகே, அந்த டீக்கு கீழே ஒரு கோடு போட்டீங்கன்னா ஐவிகே, இந்திய வெற்றி கழகம். அண்ணாமலை டிராமான்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. டிராமா மன்றம் அப்படின்னு இன்னைக்கு சட்டமன்றம் டிராமா மன்றமா மாறிடக்கூடாது. ஏங்க, இதைத்தானே நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லி நிற்கிறோம். RSS பாஜக மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பதவிகளை வழங்குவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லி நிற்கிறோம். இப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சாட் ஜிபிடியில போட்டு பார்த்தாங்களாம், சிறந்த சட்டமன்ற உறுப்பினரா அவங்க பேர் வருதாகவும், சிறந்த நாடாளுமன்ற பேர உறுப்பினராக சுதீஷ் பேர் வருதாகவும் சொல்றாங்க. என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நான் கிளாடுல போட்டு பார்த்தேன். அதுல உலகத்திலேயே சிறந்த அரசியல் விமர்சகர் அப்படின்னா டெய்லி பஞ்ச் அருண் அப்படின்னு வந்தது. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்ம இந்த சேனலை ஆரம்பிச்சு 7 மாசம் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 7 மாசமா நம்ம மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த நிதி உதவியோ இல்லாட்டி யார்கிட்டையும் போய் ஒரு பண ஆதரவோ நம்ம கேட்டதில்லை, இப்பயும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு மேலும் ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைக்கு திரு அருண் அவர்கள் நம்முடன் ஜாயின் செய்திருக்கிறார். வணக்கம் அருண். வணக்கம். வணக்கம் சிவம். சட்டமன்றம் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஸ்கூப் நியூஸ் கொடுக்க போறேன். இன்ஃபேக்ட் நீங்க இதை தம்ப்நெயில்ல கூட போட்டுக்கலாம். அதாவது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, விளக்கங்கள், அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு யாருக்குமே தெரியாத செய்தி ஒண்ணு சொல்ல போறேன். இந்த ஓ ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த ஓ ரிங்க கண்டுபிடிச்சதே நான் தான் சிவா. இத நீங்க தம்ப்நெயில்ல போட்டுக்கலாம். என்ன சிரிக்கிறீங்க? என்ன அருண்? விடுங்க, நீங்க இது போடுங்க. நான் இன்னைக்கு இத சொன்னதையும் போடுங்க. உடனே கமெண்ட்ல எல்லாரும் கழுவி ஊத்துவாங்க. ஓ ரிங்னா என்னது, அது யாரு கண்டுபிடிச்சாங்க, எங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து போட்டு இன்னும் இந்த ஆள் இப்படி புளிக்கினுக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ணுங்க, இந்த போர்ஷனை மட்டும் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லங்க, அன்னைக்கு வீடியோ ரொம்ப லென்த்தா இருந்ததுன்னு சொல்லிட்டு எடிட்டர் கட் பண்ணிட்டாரு. அந்த விளக்கத்தை நான் இப்ப கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த போர்ஷனை மட்டும் போடுங்க. ஒண்ணு இல்லைங்க, அந்த கையில மோதிரங்க, அதுல எதுவுமே இல்லாம அப்படியே ரவுண்டா இருக்கும், அதுதான் ஓ இல்லையா? அந்த ரிங்கு பாருங்க கையில இல்ல, காணாம போயிருந்ததுங்க. எங்க கூட்டமா வேற திட்டினே இருந்தாங்க, என்ன இருந்ததே ஒரு மோதிரம், வெள்ளி மோதிரம், அதை கூட தொலைச்சிட்டு நிக்கிறிய அப்படின்னு. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இதெல்லாம் அந்த செட்டப் வேற மாத்திக்கிறேன் பாருங்க. அதான் எல்லாத்தையும் உட்காந்து தலைகீழா போட்டு கொடாஞ்சதுல அந்த ஓ ரிங்கு கட்சிச்சிங்க, நானே கண்டுபிடிச்சிட்டேன். சோ இதை நான் சொல்ல வந்தேன். அன்னைக்கு எடிட்டர் அது எடிட் பண்ணிட்டாரு. அதனால அது தவறான ஒரு பொருள் விட்டது அப்படின்னு இந்த எக்ஸ்பிளனேஷனை மட்டும் நீங்க தனியா இன்னொரு நாள் போட்டுக்காங்க, சரியா போயிடும். நமக்கு தேவை என்னங்க, பரபரப்பா 4 பேர் கேள்வி கேட்கணும், அவ்வளவுதான். அது பாசிட்டிவா இருந்தான்னா நெகட்டிவா இருந்தான்னா நமக்கு வியூஸ் வருதா? நம்ம சேனலுக்கு சொல்றேன், நான் வேற யாரையும் சொல்லல. இது ஏதோ பொதுவுல சொல்றேன் சிவா. நீங்க இது அப்படியா இப்படியா அப்படின்னா அதுக்கு ஐம் சாரி, நான் பொறுப்பு கிடையாது. நம்ம எப்பவுமே பொதுவுல பொதுவுல தான் சொல்லுவோம். எனிவே நன்றி நேயர்களே, நீங்க கேட்டீங்கல்ல, உங்க சந்தேகம் சிந்திச்சுன்னா சரி. இப்ப விஷயத்துக்கு வருவோம் அருண். ஸோ இன்னைக்கு சட்டமன்றத்துல மத்தியானம் வரைக்கும் வராத விஜய் அப்புறம் மத்தியானத்துக்கு மேல அவருடைய முதலமைச்சர் சீட்ல உட்காராம ஆதவ் அர்ஜுனாக்கும் செங்கோட்டையனுக்கும் நடுவில் உட்கார்ந்தாரு. இதுல ஏதாவது மெசேஜ் இருக்கா? ஏங்க வானாங்க, இந்த சினிமாலதான் ஒவ்வொன்றுத்துக்கும் குறியீடு அப்படின்னு போட்டு மண்டையை ஒடிச்சுக்கிறோம் நம்ம. கடைசியில இதையும் அந்த மாதிரியாவா, இதுல மெசேஜ் இருக்கா அதுல மெசேஜ் இருக்கா அப்படின்னா ஐம் சாரி. அதாவது நம்ம இப்படிதான் போயிட்டோம். வாயை திறந்து ஒரு மெசேஜ் சொன்னா அதுல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறது கிடையாது. அது ஓ ரிங்கா பி ரிங்கா இதுலதான் போறமே தவிர அது என்ன ரிங்குன்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. இன்றைக்கு பாருங்களேன், வழக்கமா அவர் இப்படி வலது கையை தான் டேபிள்ல ஊனி வைப்பார். இப்ப அவர் இடது கையை ஊனி வைக்கின்றார். ஒருவேளை அவர் இடதுசாரியுடன் சமரசம் செய்து கொண்டு விட்டாரா? போதா குறைக்கு ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஏதோ இலுமினாட்டி சதி அப்படின்னு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால இதை நான் ஒரு பெரிய இஷ்யூவாவே எடுத்துக்கல. புஷி ஆனந்த், சாரி ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் 2 பேரும் அந்த சைடு, அப்புறம் தான் விஜய்.
சோ இது வந்து ஏதோ அவர் வந்து 3வது இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏங்க நீங்க இது மாதிரிலாம் வந்து குறியீடை வந்து வலிந்து திணிக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு அமைச்சர் பேசும்போது இந்த அண்ணா, அந்த அண்ணா, அந்த அப்பா அப்படி இப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. ஆனா இங்க எல்லாருக்குமே ஓட்டு விழுந்தது வந்து முதலமைச்சர் அவர்கள் பேருக்காக தான் ஓட்டு விழுந்ததே தவிர மத்தவங்க எல்லாம் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க எல்லாம் தொகுதியில யாருக்கு தெரியும் சொல்லுங்க? இப்ப போனாலும் தெரியாது பல பேருக்கு அவங்க எம்எல்ஏ. எல்லாருக்கும் ஓட்டு விழுந்தது இந்த முதலமைச்சருடைய பேருக்காகத்தானே தவிர அவங்க சொந்த செல்வாக்குல ஜெயிச்சாங்கன்னு ஒருத்தர சொல்லுங்க. ஒருத்தர் கூட கிடையாது. அந்த காலத்துல இப்ப திருநாவுக்கரசர், அன்றைக்கு திருநாவுக்கரசர் அவர் சொன்னாரு, எம்ஜிஆர் தான் ஒன்று, நாங்கள் எல்லாம் பூஜ்யம் அப்படின்பாரு. பட் இங்க வந்து எல்லாரும் பூஜ்யம் அப்படின்றத நான் ஏத்துக்கிறேன். இதுக்கு வந்து சிவகாசி தான் பொருத்தமாக இருக்கும் என்று தேர்ந்தெடுத்த அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே வாசிச்சாங்க. அதுல ஒரு குலோத்துங்கவை விட்டு விட்டார் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் பேரே காணும். யாரு செலக்ட் பண்ணிருந்தாலும் பாருங்க, இவங்க சிவகாசி தொகுதியில இருந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த தொகுதியில வேற யாராவது நிறுத்தி வச்சிருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருக்கதான் போறாங்க. என்னவோ இந்த தொகுதிக்கு இவர் தான் பொருத்தமானவர் அப்படின்லாம் வந்து இங்க பாத்துல எந்த தொகுதியில யார நிறுத்தி வச்சிருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த பட்டியல் ரொம்ப பெருசா இருக்கு, இவங்க அவங்க அப்படின்னு. சார் அதே வேற தொகுதி அவங்களால 108 தான் ஜெயிக்க முடிஞ்சது. நீங்க அதையும் கவனிக்கணும். கரெக்டுங்க. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். அந்த 108க்குமே அது 108 இருக்கட்டும், 188 இருக்கட்டும், இல்ல வெறும் 8 இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் முதலமைச்சர் தானே தவிர வேற யாரும் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இவருக்கு இந்த தொகுதி பொருத்தமானது அப்படின்றதெல்லாம் இங்க வேணாம், விட்டுருங்க. எந்த தொகுதியில யாரு நீங்க பாத்தீங்கன்னா நேத்து வரைக்கும் வேற கட்சியில இருந்து கடைசி நிமிஷத்துல வந்து இந்த கட்சியில வந்து சேர்ந்து எம்எல்ஏ சீட்டு வாங்கின்னு ஜெயிச்சவங்க எல்லாம் ஏராளமான பேர் இருக்காங்க. அது எப்படி அவங்க எல்லாம் இவங்க பொருத்தமானவர்கள் அப்படி பார்த்துதான் வந்து நான் கேட்கிறேன். ஏங்க நேர்காணல் எல்லா கட்சியிலையும் வைக்கிறாங்க, இவங்க கட்சியில எத்தனை பேரை நேர்காணல் வச்சாங்க? ஒருத்தரையும் கூப்பிட்டு அவங்க தொகுதியில அவங்க செல்வாக்கு என்ன, இதுதானே நேர்காணல் அப்படின்றது. எத்தனை பேரை சந்திச்சாங்க? ஏதோ ஒரு 20 பேரையோ சந்திச்சாங்க அப்படின்னு வந்தது. டக்குனு எல்லாத்துக்கும் வந்து கொடுத்து தான் சொல்லணும். லாஸ்ட் மினிட்ல ஒருத்தர் அதிமுகல இருந்து திமுக போனாருங்க, அங்க சீட்டு கிடைக்கலன்னு கபால்னு வந்து தாவேக்காக வந்திருக்காரு, உடனே சீட்டு கொடுத்துட்டாங்க. ஏன் இன்னொரு எம்எல்ஏ கூட என்னங்க அவரு வேற, ஆக்சுவலா அவங்க அனௌன்ஸ் பண்ணது வேற ஒருத்தர், அதுக்கப்புறமா லாஸ்ட் மினிட் சேஞ்சில் ஒருத்தர் வந்து நின்று ஜெயிச்சு வந்திருக்காருன்றாங்க. அப்புறம் இவங்க வந்து பட்டியலை படிச்சு நிற்கிறாங்க. ஓ அதனாலதான் கேக்குறீங்களா அவரை 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டாரா அப்படின்னு. இது ரொம்ப ஓவர் சிவா நீங்க சொல்றது. அப்படி யாராவது அந்த கட்சியில நினைச்சாங்க அப்படின்னா இருந்த இடம் இல்லாம ஓடி போயிடுவாங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். ஓகே. அது விஜய் வந்து இப்ப இன்னைக்கு எங்க உட்கார்ந்தாருங்கிறது முக்கியம் இல்ல. அவர் இனிமே எங்க உட்கார போறாருங்கிறது தான் முக்கியம். ஏன் சொல்ல வரேன்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தேசிய வெற்றி கழகம்னு அவங்க மாத்த போறதாகவும், இப்ப முதல்ல கேரளால தாவேகாவோட கிளை அவங்க அபிஷியலா துவங்கியிருக்காங்க. அதுல நம்ம முன்னாள் நடிகர் தமிழ்ல படத்திலயும் நடிச்சிருக்கிற அந்த தேவன் அவர்கள் வந்து தலைமை வகிக்கிறாரு. சோ இத எப்படி பாக்குறீங்க நீங்க? அது கூட இன்னொரு செய்தி உங்களுக்கு ஆட் பண்றேன் நீங்க பேசுறதுக்கு. விஜய் தளபதி ரியல் ஹீரோ ஹை அப்படின்னு போட்டு ரீல்ஸ் நார்த் இந்தியால ஓடுறது உங்களுக்கு தெரியும். ஒரு மாசத்துக்கு 5 கோடி செலவழிக்கிறாங்களா? இத மொத்தமா எப்படி பாக்குறீங்க? அவர் இப்ப எதிர்காலத்துல எங்க உட்கார போறாரு? ரைட்டு, நாளைக்கு எங்க உட்காருவார் அப்படின்றதுதான் நமக்கு முக்கியம். 3 வருஷம் கழிச்சு எங்க உட்கார போறாரோ அது. அதாவது இந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் எங்க உட்கார்ந்து இருக்குது அப்படின்றத பொறுத்துதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கிரகங்கள் யாரை எங்க உட்கார வைக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு மேல இருக்கின்ற ஒரு பெரிய சக்தி. இதுக்கு இதுதான், இப்படித்தான், இனிமே இதுதான் அப்படின்னு அன்னைக்கு எழுதி வச்சுதான் ஆண்டவன் மாத்த போறது கிடையாது. நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதை நம்ம அனுபவிச்சுதான் தீரணும், அதை மாத்த முடியாது. ஆனால் இன் டெமோக்ரஸி வேர் யூ ஸ்டாண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேர் யூ சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த விஷயத்துல வந்து எங்க உட்கார போறார் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். எந்த ஒரு விஷயத்திலையும் நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத நம்ம எதிர்கட்சியா உட்கார்ந்து நிற்கிறோமா, ஆளுங்கட்சியா உட்கார்ந்து நிற்கிறோமா, இல்ல கூட்டணி கட்சியா உட்கார்ந்து நிற்கிறோமா, இல்ல பட்சல் கொடுக்குற கட்சியா உட்கார்ந்து நிற்கிறோமா, இதை பொறுத்துதான். இது தாவேகா அப்படின்றத வந்து தேசிய வெற்றி கழகம், இந்திய வெற்றி கழகம், ஐவிகே. பாத்தீங்களா? அப்ப அழகா தேசியம் வந்துருச்சு. இருங்க டிவிகே, அந்த டீக்கு கீழே ஒரு கோடு போட்டீங்கன்னா ஐவிகே இந்திய வெற்றி கழகம். சிம்பிளா முடிச்சிட்டனா? சிம்பிளா முடிச்சிட்டீங்க. நீ கூட வந்து பெரிய ஜோசிகார் ஆயிரம் போல இருக்குது. சரி விடுங்க. இதே மாதிரிதான் வந்து அந்த
இல்ல இந்த மாதிரிதான் TRS அப்படின்றத வந்து அந்த டி அதுல வந்து 2 சுழிய சேர்த்து BRS அப்படின்னு ஒருத்தர் மாத்தினாருங்க. ஆமா. அப்படியே நிறைய நூத்துக்கணக்கான கார்கள் புடைசூழ மகாராஷ்டிராக்கு எங்கேயோ போனார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்க வந்து யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்து ரைட்டு நீங்க வாங்க, நீங்க தான் கட்சி நிர்வாகி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒடிஷா போனாரு. அங்க போயிட்டு ஏதோ பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாரு. ஏன்னா அது பக்கத்துல இருக்க ஸ்டேட் இல்லையா, அங்க யாராவது கிடைப்பாங்களா நிர்வாகிகளுக்கு அப்படின்னு பார்த்தாரு. இன்னைக்கு ஐயோ பாவம், கட்சியே எங்க இருக்குதுன்னு தெரியல. குடும்பத்திலேயே குழப்பம் ஆகி போச்சு. குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம்ன்ற மாதிரி இதுவும் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அங்கேயும் குடும்பத்திலையும் குழப்பம் ஆகி போயிடுச்சு. அந்த இது வரைக்கும் வந்து தெலுங்கானா, நம்ம ஊர்ல TN அப்படின்னு போடுற மாதிரி தெலுங்கானாவுக்கு வந்து TSன்னு போட்டிருந்தாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு அதை TGன்னு மாத்தி விட்டாங்க. காரணம் என்னன்னா, TSனா தெலுங்கானா ஸ்டேட். இப்ப என்ன தமிழ்நாடு ஸ்டேட், கர்நாடகா ஸ்டேட்னு வச்சுக்கிறாங்க. அது TRSோட ரைமிங்கா வரணுன்றதுக்காக அவர் TSன்னு போட்டாரு. அதை மாத்தணும்னு சொல்லிட்டு அதை விட மாத்திட்டு போட்டாங்க. அது TGன்னு ஆயிப்போச்சு. சரி விடுங்க, எல்லாருக்கும் ஆசை இருக்க வேண்டியதுதான். அதுக்கு வந்து மேல இருக்கவன் எழுதி இருக்கணும், அவ்வளவுதான். பட் இங்க இருக்கின்ற பிரச்சனைகள்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதைத்தான் நான் இப்ப முக்கியமா பாக்குறேன் சிவா. எந்த ஒரு இஷ்யூ எடுத்துட்டாலும் வந்து கருத்து சொல்றது எல்லாமே வந்து இப்போ எதிர்கட்சிகள் குறை சொல்ற மாதிரி எல்லா துறைகளுக்கும் 1-2 மந்திரிகள் தான், அவங்க தான் பதில் சொல்றாங்க, மத்தவங்க பதில் சொல்றதே இல்லை. அப்புறம் எதுக்கு இவ்வளவு அமைச்சர் வச்சிருக்கீங்க அப்படின்றாங்க. அண்ட் இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து எதிர்கட்சி அதிமுக ஆகட்டும் இல்ல திமுக ஆகட்டும் நிறைய நேரங்கள்ல கவுண்டர் கொடுக்குறாங்க. தவறான விஷயங்கள் வந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 75 வருடங்களாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ணல அப்படின்னும் போது அதிமுக தரப்புல இது சரியான புள்ளி விவரங்களோட பதில் கொடுத்தாரு. சோ இதெல்லாம் சரிதாங்க. ஆனா முக்கியமான பிரச்சனைகள்ல இந்த டீலிமிட்டேஷன் எடுத்துக்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. ஆனா உங்க நிலைப்பாடு என்ன? தீர்மானம், சட்டமன்றத்துல தீர்மானம் ஒண்ணு கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் உங்க கட்சியில இருக்கவங்க எல்லாம் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அமித்ஷா அவர்களை சந்திக்கும் போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னதா பேப்பர்ல வந்திருக்குது. அது திமுகவுடைய இன்றைய நிலைப்பாடுதான், அதே மாதிரிதான் இருக்குது. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. இத கேள்வி கேட்கும் போது ஆரோ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அது அப்படி இல்லை, 543 ஃப்ரீஸ், இதுதான் எங்களுடைய கொள்கை, இதிலிருந்து நாங்கள் மாறவில்லை என்றார். அப்ப பேப்பர்ல வந்து முரண்பாடான செய்திகளை போட்டு விட்டார்கள். யார் போட்டாங்க முரண்பாடான செய்திகள்? இந்த மாதிரி நான் சொன்னது இப்படி இல்லைங்க, நான் வந்து இப்படித்தான் ஸ்டாண்ட் பண்றேன், 543னா 543, அதுல இருந்து வந்து குறைக்கிறதுக்கோ கூட்டுறதுக்கோ நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு முதலமைச்சர் விளக்கம் கொடுக்க மாட்டாரா? சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த 543 ஃப்ரீஸ் அதுக்கு மேல ஏதாவது வந்தோம்னா நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரோ? அதாவதுங்க, நீங்க கேக்குறீங்க இன்னைக்கு இங்க போய் உட்கார்ந்தாரு, இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னு. முதல்ல இந்த விஷயத்திலேயே அவருடைய கருத்து என்னன்னு ஜனங்களுக்கு தெரியல. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, ரன்னிங் வித் ஹேர் அண்ட் ஹண்டிங் வித் டாக்ஸா, அந்த மாதிரி இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து, இப்படியும் சொல்லியாச்சு அப்படியும் சொல்லியாச்சு. 543 தான் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. பர்சன்டேஜ் வந்து குறையக்கூடாது, அதுக்கு சட்டப்படி பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. எது நடந்தாலும் பாத்தீங்களா இது நாங்க கேட்ட மாதிரி அப்படின்னு இப்ப திமுக மாதிரி தான் இதுவும் போயிட்டு இருக்குது. சோ இதுதான் ஒவ்வொரு இஷ்யூல அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, எங்க இருக்காங்கன்றதுதான் முக்கியமே தவிர மூணாவதா உட்கார்றாரா நடுவுல உட்கார்றாரா, இதுதான். இப்படியேதான் இவங்களும் ஓட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. உண்மையான பிரச்சனைகளை பத்தி யாரும் கவனிக்க மாட்டாங்க. யாருக்கு இப்ப அக்கறை இருக்குது உண்மையான பிரச்சனையை பத்தி சொல்லுங்க. நான் வரேங்க, உண்மையான பிரச்சனைக்கு வரேன். பரந்தூர் ஓகேயா? ஸோ பரந்தூர் வந்து அவங்க நிலம் வந்து சில பேர்கிட்ட வாங்கிட்டாங்க. 48%னாங்க, 90%னாங்க. ஆனால் சில விவசாயிகள்ட்ட வந்து வாங்கிட்டாங்க. அந்த பணத்தை அவங்க எப்படியோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இவங்க வந்து நாங்க அதை கைவிடப்படும் அப்படிங்கிறதுனால அவங்க ஏற்கனவே வாங்கிட்டவங்கள்ட்ட இருந்து வாங்கின நிலத்தை திருப்பி கொடுக்க போறாங்களா, இல்லாட்டி அதை யூஸ் பண்ண போறாங்களா அப்படின்ற கொஸ்டின் வரும்போது அது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டப்பூர்வமா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு அந்த விமான நிலையத்துக்காக தான் அந்த நிலத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சட்டம் சொல்றது. இவங்க திருப்பி கொடுக்காம வந்து வேற எதுக்காவது யூஸ் பண்றதா இருந்தாங்கன்னா அங்க விமான நிலையமே வந்துட்டு போலாமே. சோ இந்த விஷயத்துல என்ன நடக்குது, என்ன குழப்பம்? ஒருவேளை தாவேக்கா அரசு வந்து யூ டர்ன் அடிச்சு வருமா? இப்போ ஆந்திரால வந்து ஏதோ 1,00,000 ஏக்கர் நிலம் எடுத்து நிறைய தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வர போறதா ஏதோ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா. இந்த வருஷம் 60,000 ஏக்கர், அதுக்கப்புறம் 20,000 அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்களா. அவங்க வந்து நல்லா புரிஞ்சு வச்சுட்டாங்க. வெறும் டேட்டா சென்டர் இல்ல IT கம்பெனி இது மாதிரி தான் போன தடவை பண்ணி கட்சியில ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்றது தான் முக்கியம்.
அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படின்றத கொண்டு வரும். அதனால நம்ம ஐடில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம மேனுஃபேக்சரிங்க்கு போயானோம். மேனுஃபேக்சரிங் அப்படின்னும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏர்போர்ட் ஆகட்டும், இல்ல போர்ட் ஆகட்டும், இல்ல ரோடு ஆகட்டும், எல்லாமே கனெக்டிவிட்டி இருந்தா மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் செழிக்கும் அப்படின்றத அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கினாங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் 2 பேரும் இவங்க பாட இல்ல இவர் பாட அவங்க ஆட அப்படியே தில்லானா மோகனாம்பாள் சிவாஜின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி நல்ல கிண்டலா சொல்லல, நான் ஒரு நல்ல இதுல சென்ஸ்ல தான் சொல்றேன். சோ 2 பேரும் ஒத்துசைந்து மாநிலத்துல பெரிய அளவுல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு அவங்க மும்முரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இத கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது what sort of message it conveys to the prospective investors? என்ன கேக்குறேன்னா, சரிங்க, நீங்க விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் ரைட். இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இதை பத்தின பேச்செல்லாம் ஆரம்பமானது. அதுக்கப்புறம் பரந்தூரை கேன்சல் பண்ண போறாங்க, இல்ல கண்டினியூ பண்ண போறாங்க, இப்படின்னே இந்த 100 நாள்ல ஏராளமான அது என்ன சொல்றது, காசிப்பு, கப்சா, அப்படி ஆளுக்கு எனக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்றது இப்படியே ஓடிட்டு இருந்ததுங்க. திட்டவட்டமா எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை. அதே மாதிரிதான் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகத்துக்கு போய் முதலமைச்சரை சந்திக்க போறாரு அப்படின்றதையும் பத்திரிகைகள்ல வந்ததே தவிர அவர்கிட்ட இருந்தோ இல்ல அரசு தரப்புல இருந்தோ எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. அதுக்கப்புறமா தான் போகலன்னு முடிவு பண்ண பிறகுதான் அவர் இதை சொன்னார். எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, அவமானமானாலும் பரவாயில்ல, தமிழ் மக்களுக்காக. என்ன இது, இங்கே நாங்க போனா எங்கன்னா கதவு திறக்காம இல்ல நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போறாங்களா? அவமானமா? போயிட்டு தண்ணி கேட்டு கொடுக்க மாட்டாங்க. இதான் நம்ம சொல்லிட்டோம். நீங்க என்ன கோர்ட்டுக்கு போனாலே அவங்க கொடுக்க மாட்டோம்னு ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. நம்ம போய் கேட்டு குத்துற போறாங்களா? இதெல்லாம் வெறும் ஆப்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரைட். இப்ப அது கைவிடப்பட்ட பிறகுதான் அந்த விஷயம் வெளில வந்தது. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த 3 மாசம் அப்படின்றது 600 நாள் வாடகை, ஒரு ஆம்பிள் டைம். என்ன பண்ணிருக்கணும், நாம இதை ஸ்கிராப் பண்ண போறோம் அப்படின்றது என்ன 104வது நாள் தான் உங்களுக்கு தெரியுமா? முன்னாடியே எடுத்த முடிவு தானே, இப்பதானே அதை நீங்க அறிவிக்கிறீங்க சட்டமன்றத்துல. அப்போ ஆல்டர்னேட் லொகேஷன் அப்படின்றத இதுக்குள்ள நீங்க 2-3 லொகேஷனை தேர்ந்தெடுத்திருக்க வேணாமா? அட்லீஸ்ட் ஒரு லொகேஷன் அதுக்கு பதிலா இது. சோ தட் நீங்க டெவலப்மெண்ட்டை தள்ளி வச்சுட்டீங்க, இனிமே எத்தனை வருஷம் ஆகுறது அப்படின்ற கொஸ்டினை அவாய்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா? நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. அப்ப உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்தீங்களா இங்க ரியல் எஸ்டேட் வரதுக்கு அப்படின்னு. வெரி குட். சொல்லிச்சு அவங்களுக்கு அங்க நிலைமை இல்ல, அதை வாங்கவே இல்ல, அது ஒரு பொய்யான நேரேட்டிவ்னு சொல்றாங்க இன்னைக்கு. அவங்க 25ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதுல சொன்னாங்க பரந்தூர் ஏரியால எங்களுக்கு சொந்தமான நிலம் எதுவுமே கிடையாது அப்படின்னு. இப்ப நான் இது சொல்ல வரேன், நாளைக்கே ரைட்டுங்க நாங்க சென்னை விமான நிலையத்தை தூத்துக்குடியில கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்படின்னா, உடனே அப்கோர்ஸ் எதிர்கட்சியில குற்றம் சொல்லதான் செய்வாங்க. இவங்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் தூத்துக்குடியில நிலம் வாங்கி வச்சுக்கிறாங்க, அதுக்காக வேண்டி அவங்க இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பாருங்க, இந்த ரியல் எஸ்டேட்ல நீங்க காசு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வாங்கி போட்டாதான் உண்டு, ரைட்டா? அப்பதான் நீங்க காசு பார்க்க முடியும். அதாவது இன்சைட் இன்ஃபர்மேஷன் இருந்து இப்போ இன்னில இருந்து ஒரு வருஷம் கழிச்சு ஒரு லொகேஷன் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நேச்சுரலி அந்த குற்றச்சாட்டு வரும், இவங்க ஒரு வருஷம் கழிச்சு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, அதனால இப்ப B² ஆர் G² T² A² இப்படி ஏதோ ஒரு கம்பெனி வாங்கி போட்டாங்கன்னு ஒரு அலிகேஷன் வரும். வேறஸ் இன்னைக்கே நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இதை பாருங்க இங்க பரந்தூர் கிடையாது, அதுக்கு பதிலாக பன்னூர்ல நாங்க பண்றோம் அப்படின்னு நீங்க கிளியர் கட்டா அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா, அது ஃபீசிபிலிட்டி அதெல்லாம் அப்புறம் நாங்க ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ அதுக்கு மேல அதுல இன்சைட் இன்ஃபர்மேஷன்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அது ஓப்பன் இன்ஃபர்மேஷன் இல்லையா? அப்ப யார் வேணும்னாலும் வாங்கும் போது அடுத்த நாள்ல இருந்து அது விலை குப்புன்னு தான் ஏற போறோம். தட் இஸ் லெவல் பிளேயிங் ஃபீல்டு சிவா. இப்ப நீங்க என்னைக்கு மாற்று இடம் அனௌன்ஸ் பண்ணாலும் அவங்க ஆட்சிக்கு G² உங்க ஆட்சிக்கு இவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க. இந்த குற்றச்சாட்டுல இருந்து நீங்க தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. சரி, இது நம்பர் 1. நம்பர் 2, இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நிலத்தை திருப்பி கொடுக்க போறது இல்ல, அதை வச்சு நாங்க விவசாயிகளை பாதிக்காத அளவுக்கு நாங்கள் இந்த MSME இந்த மாதிரி, அதுவும் இண்டஸ்ட்ரி MSME இதை ஒருங்கிணை என்னென்னவோ சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி MSME, MSMEனா இன்னாது, இண்டஸ்ட்ரினா இன்னாது,
அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன? அம்மையப்பன் தான் உலகம், உலகம்தான் அம்மையப்பன். எம்எஸ்எம்இனாலும் இண்டஸ்ட்ரி தான், இண்டஸ்ட்ரினாலும் எம்எஸ்எம்இ தான். இப்படி நம்ம சொல்லிட்டு போலாம், ரைட்? அப்போ சிவா, நீங்களே வந்து இப்ப நீங்க சொல்லியிருக்காங்க பரந்தூர்ல வந்து ரியல் எஸ்டேட் விலை 50% குறைந்து விட்டது அப்படின்னு. வெரி குட். இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க போயிட்டு பரந்தூர்ல காசு இருந்ததுன்னா எவ்வளவோ வாங்கி போடுங்க. ஏர்போர்ட் தானே போயிடுச்சு, தொழிற்சாலை வரப்போகுது. அப்ப அந்த தொழில்துறை 1700 800 ஏக்கர் சிவா. அப்ப எத்தனை தொழிற்சாலைகள் வரும், எத்தனை ஆயிரம் பேர் அங்க வேலைக்கு வருவாங்க. 10,000 பேருக்கு ஒரே ஒரு டாஸ்மாக் ஆவது வேணாமா? ஒரே ஒரு டவுட், அந்த தொழில்லாம் விவசாய நிலத்துல தானே வரும். அது என்னோ கேள்விப்பட்டேன், அந்த தொழிற்சாலை வந்து விவசாயிகளுக்கு பாதிக்காமல் அப்படின்னா நம்மளுடைய ஒரு சின்ன ஆலோசனை நீங்க எடுத்துக்காங்க. அந்த 1700 ஏக்கர்ல வந்து 100 ஏக்கர்ல உளுந்து தொழிற்சாலை, 200 ஏக்கர்ல வந்து பச்சைப்பயிறு தொழிற்சாலை, ஒரு 300 ஏக்கர்ல புழுங்கல் அரிசி தொழிற்சாலை, 300 ஏக்கர்ல வந்து சன்ன அரிசி தொழிற்சாலை. இப்படி கொண்டு வந்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் பாதிப்பு இருக்காது, அதே மாதிரி இந்த தொழிற்சாலையும் கொண்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ நம்ம அப்படியே ஒரு இலவச ஆலோசனை கொடுத்துட்டு போலாமே. சோ அங்க தொழிற்சாலைகள் வருது, அது எம்எஸ்எம்இயா இருக்கட்டும் இல்ல எதுவானா எப்படி ஒன்னா எடுத்துட்டு போட்டாங்க. 1700 ஏக்கர்ல ஏராளமான தொழில், அதுவும் எம்எஸ்எம்இ அப்படின்னும் போது 1700 ஏக்கர் நீங்க கொடுக்குறீங்கன்னா எம்எஸ்எம்இனா ஒவ்வொன்றும் வந்து 2 ஏக்கர் 4 ஏக்கர்லயா கட்ட போறாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் வரும். நீங்க பெருசா ஒரு கார் தயாரிக்கிற தொழிற்சாலை அப்படி இல்லைன்னா வந்து இந்த டர்னல் போரிங் மிஷின் இருக்குது இல்லையா, அத வந்து இப்ப நம்ம இந்தியால சீனாக்காரன் ரொம்ப கொச்சல் குத்துனுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் டெக்னாலஜியோட இப்ப நம்ம அங்க வந்து இதை தயாரிக்க போறோம். இந்த மாதிரி ஒரு டன்னல் போரிங் மெஷின் தொழிற்சாலை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏராளமான இடம் வேணும். சோ இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வந்ததுன்னா 1700 ஏக்கர்ல நீங்க என்ன மிஞ்சி போனா ஒரு 20, 25, 30, ஒரு 50 கூட வச்சுக்கோங்களேன், இவ்வளவுதான் கொண்டு வர முடியும். அண்ட் இதுல இப்ப புதுசா எல்லாம் ஆட்டோமேஷன் போயின்னு எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? அதே எம்எஸ்எம்இ அப்படின்னும் போது ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் வரும். ஒவ்வொரு தொழிற்சாலையில 10 பேர் வேலை பார்த்தா கூட குறைந்தபட்சம் ஒரு சொல்றது, ஆமா 10,000 50,000 1,00,000 பேர் வரைக்கும் வேலைக்கு சேருவாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரே ஒரு டாஸ்மாக் அது வேணாமா? உடனே நீங்க வந்து சண்டைக்கு வந்துடாதீங்கன்னா, அவங்க எல்லாம் டாஸ்மாக் அப்படின்றது வந்து லாபத்துக்காக நடத்தவில்லை, வந்து அந்த உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, உடம்பு வலி தெரியாம ஏற்கனவே ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லியிருந்தாரு போன ஆட்சியில. அதுக்காகத்தான் நான் சொல்றேன். சோ நீங்க ஒரு நிலம் வாங்கினீங்கன்னா அங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்டாவது நல்லா கட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணி வைங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து டீ கடை வேணாமா, பஜ்ஜி போண்டா வேணாமா நமக்கு? அதுக்கப்புறம் மத்தியானத்துல வந்து சோறு சாப்பிடணும், நிறைய கடைகள் தேவைப்படும். அதுக்கப்புறம் அங்க வந்து அந்த கம்பெனியில முதலாளிலாம் வந்தா தங்கறதுக்கு ஹோட்டல் தேவைப்படும். அப்ப நிலத்தோட விலை ஏறத்தானே செய்யும் சிவா. நாங்க வந்து லேண்ட் மாஃபியா, ரியல் எஸ்டேட் மாஃபியாவெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டோம் அப்படின்னா இது ஏதாவது கொஞ்சமாவது லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? யாரை ஏமாத்துற வேலை இது? இது மட்டும் இல்ல, ஒரு டிராமா அப்படின்னு சொல்ல வரீங்க. பிரேமலதா, அண்ணாமலை எல்லாம் சொல்ற மாதிரி. அண்ணாமலை டிராமான்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. டிராமா மன்றம் அப்படின்னு இன்னைக்கு வந்து சட்டமன்றம் டிராமா மன்றமா மாறிடக்கூடாது, இவங்க பழைய பஞ்சாயத்து புது பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு தான் சட்டமன்றத்தை உபயோகப்படுத்துறாங்க. அதாவது இவங்க அவங்க மேல குற்றச்சாட்டை சொல்றது, அதுக்கு வந்து அவங்க அவனை ப்ரோவோக் பண்ற மாதிரி பேசுறாங்கன்றாங்க, உடனே அவங்களும் ரியாக்ட் பண்றாங்க. இப்படித்தான் போயிட்டு இருக்கு. உண்மையான பிரச்சனைகளை பத்தி அதுல ஒரே ஒரு தாவேக எம்எல்ஏ ரொம்ப அழகா கேட்டிருந்தாங்க. நிஜமாவே வந்து ஹேட்ஸ் ஆஃப் சிவா. அவங்க என்ன சொல்றாங்க, தனி தனி அப்படின்னு சொல்றீங்க, தனி தொகுதிகள் அப்படின்னு சொல்றீங்க, அது வந்து இவனை தனியா ஒதுக்கவை, இவங்களை தனியாவை, அது தனியாவை அப்படின்னு சொல்ற மாதிரி நல்லா இல்ல. அதனால இத வந்து சிறப்பு தொகுதிகள் இல்ல உரிமை தொகுதிகள் அப்படின்னு அந்த ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சிக்கு பேரை மாத்தணும். ரிசர்வேஷன் அப்படின்றது தனி அப்படின்ற அடையாளம் கிடையாது, அதனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல சஜஷன். பட் இதை எத்தினி பேரு வந்து ரீல்ஸ்ல பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் போய் சேராது. அவர் கையை நீட்டிட்டார், அவரை அடிக்க வந்துட்டார், இவர் தடுத்து நிறுத்தினார், அணை கட்டினார், இதெல்லாம் தான் இன்னைக்கு ஜனங்களை போய் ரீச் ஆகிடுது. கேட்டா சொல்லுவாங்க அவரு வந்து சொந்த காசுல இருந்து லேண்ட வித்து இதெல்லாம் கொடுக்குறாரு. வானா விட்டுருங்க, எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு பிரேமலதா அம்மா வந்து கொஞ்சம் கோபம் ஆயிட்டாங்க சட்டமன்றத்தில், பாத்தீங்களா?
அவங்க வந்து ரொம்பவே கடுப்பா 2 பேரையுமே திட்டியிருக்காங்க. 2 பேரும் திட்டுறாங்களா? இல்லாட்டி ஒருத்தருக்கு பேசுறாங்களான்னு புரியல. ஆனா வந்து ரொம்ப ரொம்ப சண்டை போடுறீங்க. வேற யாரையும் பேச விட மாட்டேங்கிறீங்கன்னு அவங்க ரொம்ப கடுப்பாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நேத்து சொல்றாங்க, ChatGPTல போட்டு பார்த்தாங்களாம், சிறந்த சட்டமன்ற உறுப்பினரா அவங்க பேர் வருதாகவும், சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக சுதீஷ் பெயர் வருதாகவும் சொல்றாங்க. என்ன நினைக்கிறீங்க? இல்ல நான் வந்து கிளாடுல போட்டு பார்த்தேன். அதுல வந்து உலகத்திலேயே சிறந்த அரசியல் விமர்சகர் அப்படின்னா டெய்லி பஞ்ச் அருண் அப்படின்னு வந்தது. வேண்டாம் விடுங்க, எனக்கு இந்த தற்பெருமை எல்லாம் வேண்டாம். அதனால தான் நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்ப அவங்க காமிக்கல. தற்பெருமை பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லங்க, எனக்கு தற்பெருமை இல்லைன்னு சொன்னேங்க, அவ்வளவுதாங்க. அந்த நேரத்துல ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. அவங்கள பத்தி சொல்றதுக்கு நான் ஆள் கிடையாது. நீ யாருன்னு கேட்பாங்க. அதுலயும் வந்து சரி, இவங்களாவது இப்போ சுதீஷ் அவர்கள் இதுக்கு முன்னாடியே ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. அவர் எவ்வளவு பெரிய ஒரு பேச்சாளர். ராஜ்யசபால வந்து என்ன மாதிரி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருக்காரா? சரி விடுங்க, இனிமே கேட்பார். அவருடைய திறமை உங்களுக்கு வெளில தெரியல, அவ்வளவுதான். நீங்க வந்து பொறாமையில ஏதோ பேசுறீங்க. அதாவது எல்லாம் மக்கள் சொல்லணும். வாட்ஸ்அப்ல வந்தது அப்படின்றது போக இந்த காலத்துல வந்து ஏஐ ஏஜென்ட் சொன்னதை நம்ப வேண்டியதா போயிடுச்சு. நம்ப வேண்டியதா போயிடுச்சுன்னு சொன்ன அவ்வளவுதான். அது என்னன்றதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, விட்டுருங்க. பட் அவங்க பேசினது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரிதான் வந்து இதை விட சௌமியா அன்புமணி அவர்கள் சான்ஸே கிடையாது. அவங்க எல்லாம் இத்தனை காலம் ஏன் வந்து சட்டசபைக்கு வராம இருந்தாங்க அப்படின்னு தோணுது. என்னமா அவங்க பேசுறாங்க. ஈவன் செந்தில் பாலாஜி அவர்கள் அன்னைக்கு பேசினதை பார்க்கும்போது, அடங்கப்பா, இவ்வளவு திறமையை இவ்வளவு நாள் எங்கப்பா ஒழிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு தோணுது. நிறைய பேர் சிவா இந்த சட்டமன்றத்துல பேசுறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எடப்பாடி அவர்கள் பொங்கி இருந்து பேசுறாரு. அதிமுக இருந்து இன்னைக்கு கவுண்டர் கொடுத்தாரு பாருங்க. ஆதிட்ட அவர்களுக்கு ஒண்ணுமே செய்யல வன்னியரசு அப்படின்னு இன்னைக்கு நீங்க பேசுனத சொல்றீங்க. பார்த்தீங்களா? அவங்க திமுகவுக்கு ஒரு நல்ல பஞ்ச் குடுத்தாரு. நீங்க 4 பேர நாங்க வச்சிருந்தோம். நீங்க வந்து உங்களுடைய நடைமுறை மாற்றத்துக்கு நீங்க தயாரா இல்ல. ஆட்சியில பங்கு குடுக்கல. இப்ப 2 அமைச்சர் தான் 2 எம்எல்ஏ தான் இருக்கோம். எங்களுக்கு ஆட்சியில பங்கு குடுத்துருக்காங்கன்னு அவர் சொன்னார் வன்னியரசு. பார்த்தீங்களா? ஏங்க இதைத்தானங்க நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லி இருக்கிறோம். RSS பாஜக மட்டும்தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பதவிகளை வழங்குவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது. அதனாலதான் வந்து RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அவங்களோட போய் சேர்ந்திருக்காங்க, மந்திரி சபையில இடம் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க நிறைய விஷயங்களை பார்க்கணும். அதிமுக திமுக இரண்டுமே பலவீனப்பட்டால் மட்டும்தான் கூட்டணி ஆட்சி சாத்தியமாகும் அப்படின்னு அன்னைக்கே நமது அண்ணன் திருமாவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 2 பேரும் பலவீனப்பட்டு போயிட்டாங்களா? கூட்டணி ஆட்சி வந்துச்சா? அண்ணன் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சா? சரி, அடுத்தது அன்னைக்கு வந்து குடுக்கல அப்படின்னு சொல்றீங்களே, இதை நிறைய பேர் கேட்டாங்க. துணை முதலமைச்சர் அப்படின்லாம் கூட கேட்டாங்க. இவர் கேட்டாரா? எங்களுக்கு மந்திரி பதவி வேணும்னு கேட்டாரு. அவர் வேண்டாட்டாரு. இப்ப வந்து அதுக்கான கால சூழ்நிலை இல்லன்னு சொன்னாரு. அப்புறம் ஏங்க நீங்களே வானான்னு சொல்லி கூட்டு அவங்க குடுக்கலன்னா இது என்னங்க நியாயம் அது? சட்டமன்றத்துல அதை யாரும் எடுத்து சொல்லல வன்னியரசுக்கு. சரி, இன்னைக்கு அமைச்சர் அவர்கள்கிட்ட கேட்கணும். ஏங்க பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு கலைஞர் தான் சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு இன்னைக்கு கேளுங்க. ஆமா சொன்னாரு அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இதே கேள்வியை கேட்டப்போ அப்படிலாம் எதுவும் சொன்னதா நினைவில்லை அப்படின்ட்டாரு. நெல்சன் சேவியர் தான் வந்து அந்த இன்டர்வியூல கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, வன்னி அரசு இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது, பதிவு செய்யப்படுகின்றது. எனக்கு என்ன பயம், நான் சொல்றேன் கலைஞர் தான் சொன்னாரு அப்படின்னு தைரியமா சொன்னவர் கூட்டணியில இருக்கும்போது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கேட்டா அப்படிலாம் ஒண்ணு நினைவில்லைன்றார். இப்ப மறுபடியும் போய் கேட்கணும், இப்ப என்ன சொல்றாருன்னு பாக்கணும். நினைவு வந்து விட்டதா? ஒருவேளை பதவி வந்ததுனால நினைவு வந்திருக்குமா என்னன்னு தெரியல. சரி விடுங்க. அவரான சோலோ மாடல் அமைச்சர்ன்ட்டாங்க வந்து திமுக பீப்புள். அவங்க சொல்லிட்டு போட்டோம். இவரு கேட்கறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. ஆனா திமுக கொடுக்காமல் இருந்ததும் பெரிய தப்பு. இது நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அதிமுக கூட சொன்னோம். அந்த 24 பாராளுமன்ற தேர்தலும் போது கூட இது பாருங்க, 26 அந்த சட்டமன்ற தேர்தல மறுபடியும் ஒரு மாதிரி கூட்டணி பாஜக சேருவதற்கு முன்னாடி நீங்க வந்து விசிகாவை சேர்த்து கொண்டு விசிகா சேர்ந்தாங்கன்னா உடனே கம்யூனிஸ்டும் வந்துருவாங்க. மேபி துணை முதலமைச்சர் அப்படின்றத நீங்க வெளிப்படையா சொல்ல வேண்டாம். பட் உள்ளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி வந்திருந்ததுன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். நம்ம இது பேசியிருக்கோம். அதுக்கு வந்து யாரும் தயாராகல. இந்த மாதிரி வந்து கூட்டணி அப்படின்ற பேச்சு வந்தப்போ திமுகலையும் வந்து கடுமையான எதிர்ப்பு வந்தது உள்ளுக்குள்ளேயே. இவங்களும் வந்து இல்ல அதுக்கு காலம் கனியவில்லை, நேரம் வரவில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. அன்னைக்கு வானான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் இன்னைக்கே வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஏன்னா இவங்களுடைய ஆதரவு இல்லாமல் அந்த ஆட்சி கிடையாது. நான் கேட்கிறேன், அவங்க மெஜாரிட்டி வந்திருந்தாங்கன்னு சொன்னா இல்ல 118 சீட்ல ஜெயிச்சிட்டாங்க.
இவங்களும் அங்க போயிருக்க போறது கிடையாது, அவங்களும் இவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்திருக்க போறது கிடையாது. ஆமா. நாளைக்கு தாவேகா வந்து மறுபடியும் எத்தனை பேர் ரிசைன் பண்ண போறாங்கன்னு தெரியல, அந்த ஓன் மெஜாரிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த தோழமை சுட்டெல்லாம் நடக்குமா? அதை கேட்கிறார். இந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது என்ன செய்தது திமுக அப்படின்னு. இன்னைக்கு மட்டும் என்ன செஞ்சாங்க? அதேதான் அன்னைக்கும் செஞ்சுன்னு இருக்கிறாங்க ஆட்சியில இருந்தவங்க. இன்னைக்கு புதுசா என்ன செஞ்சாங்க? அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம ஆட்சியில இருக்கோம், அதனால வந்து அது அப்படி இல்லை, அது இந்த காரணம் அந்த காரணம் எதையோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அதேதான் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, அது குடும்ப தகராறுன்னுவாங்க, இல்ல சொத்து தகராறுன்னுவாங்க. இன்னைக்கு ஆணவ கொலைகள் நடக்கவே இல்லையா? லாக்அப் டெத் நடக்கவே இல்லையா? சரி விடுங்க. இப்ப வந்து அந்த வேங்கை வாசல் மறுபடியும் அது சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டார்ல அண்ணன் திருமாவர்கள். திமுக வந்து அதுக்கு ஒத்துக்கு வரல. இப்ப ஆட்சி அவங்க கையில தானே இருக்குது. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறது செய்வாங்களா? இல்ல இப்ப இருக்க காவல்துறை மேல மட்டும் நம்பிக்கை இருக்கா? அப்ப அந்த எஃப்ஐஆர் தப்புனா அதை கேன்சல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் உண்மையான குற்றவாளிகள் அண்ணன் நினைக்கிறாரோ அவங்க மேல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லுங்க. செய்வாரா? கேள்வி மட்டும் கேக்குறீங்க நீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க வந்து இந்த ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுல கிளைமாக்ஸ் மாரி அந்த ஓரிங் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாம் இப்ப வரீங்க. அது மாரி நீங்க தங்கம் ம், தென்னரசு சட்டமன்றத்துல சொன்னாரு. நீங்க கிளைமாக்ஸ ம், குடுத்துட்டு அப்புறம் படத்த பார்க்க சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா தாவேக்கா சொல்லுது நீங்க பார்த்தது கிளைமாக்ஸ் தான். இனிமே தான் உங்களுக்கு படத்துல தான் விவரம் இருக்கு அப்படின்ட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ம். கிளைமாக்ஸ் முடிஞ்சிருச்சு. இனிமே என்ன காமிப்பாங்க தாவேக்கா படத்துல? அதாவது இந்த ட்ரெய்லர் இருக்கு இல்லையா? நான்லாம் அந்த காலத்துல பார்த்திருக்கேங்க. என்னவோ கன் ஃபைட் காஞ்சனா அப்படி இப்படின்னு ஏதோ படம். அந்த ரிவால்வர் ரீட்டாவ ஏன் விட்டீங்க? ஆமா. அதாவது எங்க அப்பா என்ன சினிமா தியேட்டருக்கு அனுப்புறதே வருஷத்துக்கு ஒருக்கா. அந்த முழு பரிச்ச லீவ்ல. அங்க போனா இன்டர்வல்ல இது வேற இவர் வந்து ஏதோ புராண படம் இல்ல வந்து சரித்திர படம் இந்த மாதிரி படத்துக்கு தான் அனுப்பிச்சிருப்பாரு. இவந்தோ அவர் வந்து பகுத்தறிவாதியா இருந்தாலும் மத்த படத்தெல்லாம் பார்த்தா புள்ள கெட்டு போயிருவான், பக்தி படத்தை பார்த்தாதான் உருப்படுவான் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. புரியுதுங்களா? அந்த படத்தை பார்க்க போகும்போதுதான் இன்டர்வல்ல இவன் சும்மா இல்லாம இந்த மாதிரி படத்தெல்லாம் போட்டு ஜாக்பாட் ஜாங்கோ அப்படின்லாம் போடுவான். நமக்கு மனசச்சிக்கும், ஐயோ அந்த படத்துக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில படத்தை போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். பட் அந்த காலத்துலயாவது ஏதோ ஓரளவுக்கு இருந்ததுங்க. இந்த காலத்துல வந்து ட்ரெய்லர்னு ஒண்ணு சுத்த விடுறாங்க. ஆனா ட்ரெய்லர்ல இருக்க விஷயம் படத்திலேயே இல்ல. அதெல்லாம் சில படங்கள்ல நடந்திருக்கு. ரைட்? ம். அந்த ட்ரெய்லர்ல கோடுதான் காமிப்பாங்களே தவிர கிளைமேக்ஸ காமிக்க மாட்டாங்க. ஏன்னா கிளைமேக்ஸே பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவுதானா இந்த படம் அப்படின்னு ஒருத்தரும் போக மாட்டாங்க. அதனால கரெக்ட். நான் உதயநிதி சொன்னது கரெக்ட் தான். கிளைமேக்ஸை நீங்க முதல்லயே போட்டீங்கன்னு சொன்னா நீங்க படத்துல கூட வச்சுக்கோங்க. கிளைமேக்ஸ் சீனை வந்து முதல்லயே நீங்க போட்டீங்கன்னா போலீஸ் எல்லாம் வருவாங்க, ஹீரோ சண்டை போட்டு முடிச்ச உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. நம்ம ஜனங்க வழக்கம் போல படம் முடிச்சிச்சுன்னு ஏந்து வந்துருவாங்க. இவ்வளவுதான் படம் போல இருக்குது. அது வரைக்கும் இது ரொம்ப வேகமா போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த தூர்தர்ஷன்லாம் ஒரு ரீல் வரும் தெரியுமா? அதுல வந்து இந்த வேகம் 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 இது விவேகம் இல்லாத வேகம் அப்படின்னு ஒரு ரீல் ஒண்ணு வரும். ஒருத்தர் வேகமா போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு அப்படின்னு. அந்த வேகம் எவ்வளவு நாளைக்கு போகுது, இந்த வேகத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க தான் போறோம். வெறும் ரீல்ஸ் 1,00,00,000 1,00,000 கோடி கொண்டு வந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் நிஜமா அங்க வரணும். அங்க வந்து கட்டடம் கட்டணும், அதுல வேலைக்கு ஆள் எடுக்கணும். இப்படியே 5 வருஷம் ஓட்டியிருந்தாங்கன்னா 5 வருஷம் முடியல. எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது, என்ன வேலை வாய்ப்பு இருக்குது? இப்ப ஏற்கனவே வந்து இந்த பெண்களுக்கு அந்த விலையில்லா கட்டணம் இல்லா பயணச்சீட்டு அப்படின்ன உடனே தனியார் பஸ் ஆபரேட்டர்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து எங்களுக்கு வருமானம் இல்லை, இப்ப சுத்தமா வருமானம் போயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு. சோ ஒன் மேன் ஃபுட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன். நீங்க ஒரு இடத்துல நீங்க இது மாதிரி பண்றீங்கன்னு சொன்னா அதுல 1000 பேர் அதுல பாதிக்கப்பட போறாங்க. அதெல்லாம் இப்ப தெரியாது. திமுக அப்படிதான் நினைச்சிருந்தாங்க. நாங்க 1000 ரூபாய் இவங்களுக்கு குத்தோம், அவங்களுக்கு 1000 ரூபாய் குத்தோம், இவங்களுக்கு அதை பண்ணோம், அவங்களுக்கு அதை பண்ணோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பண்ணும் போது ஒரு இடத்துல நீங்க மேடாக்குறீங்கன்னா அது இன்னொரு இடத்துல பள்ளமாக்கிட்டா அங்கேருந்து மேடாக்குறீங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் தெரியாமையா போயிடும். சோ அதெல்லாம் இனிமே 500 வருஷத்துக்கு இவங்கதான் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம். நான் 500 வருஷம் இருப்பேன்னு தெரியல. வேற ஜென்மத்துல அப்ப வந்து பாக்குறேன் நான். அப்போ உங்களுக்கு நான் எப்படியாவது நான் தபால் அனுப்புறேன் சிவா. நேயர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிளைமாக்ஸ பார்த்தாச்சா? இனிமே தான் பார்க்க போறோமா?
உங்க கருத்தை பதிவிடுங்க. அந்த மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்போடு திரு அருணோடு இணைந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம் வணக்கம் சிவா, நன்றி.